இப்போ அந்த கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலனை பார்ப்போம். பொதுவாக அந்த கடகராசிக்காரவங்க இப்போ ஒரு ஒரு 2.5 ஆண்டு காலம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு தொழிலில் பின்னடைவு, அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அங்கே ஒரு கெட்ட பேர், ஊதிய உயர்வு இல்லாமல் அல்லது ஒரு இடமாற்றங்கள் இல்லாமல், குடும்பத்தில் ஏதாவது சில சில சர்ச்சனை உண்டாகிறது, சில கடன் உபாதைகள், எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள் ஏற்படுவது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு சில பிரிவினைகள், மேலும் நீண்ட நாளாக இந்த குழந்தை பாக்கியத்திற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அனைத்திற்குமே இந்த சனிங்கிற ஒரு அஷ்டம சனிங்கிற ஒரு பெயர்ச்சி தான் காரணம். ஸோ இந்த பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இவை அனைத்திற்கும் தடையானது தான் இந்த அஷ்டம சனி. மேலும் இந்த கடகராசி நேயர்களை, இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் மாசி மாதத்திற்கு முதல் மேசராசிக்கு சொல்லியிருப்பேன், அதில் குறிச்சிக்கங்க டேட்டு. அந்த நாள் முதல் உங்கள் கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு இந்த சனி பகவான் சஞ்சரிக்கிறார். மேலும் தான் இருந்த இடத்தில் இருந்து 3, 7, 10 பார்வை சனி 11ஆம் இடத்தை, 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கடகராசிக்கு அஷ்டம சனி முடிந்து பாக்கிய சனி தொடங்குகிற ஆரம்பிக்க போகுது கொஞ்ச நாளில். இனி சனி பகவானால் உங்களுக்கு யோகங்கள் அதிகம் கிடைக்கும் சொல்லலாம். மேலும் இதுவரை இருந்து வந்த எல்லா சாதாரணமற்ற நிலைகளும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் நீங்க போவதுங்கிறது ஒரு முடிவு. நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். உங்களுக்கு இனிமேல் தான் எல்லா விதமான நற்பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சொல்லலாம். மேலும் தன்னம்பிக்கை, தைரியம், மேலும் தெம்பு, ஒரு உற்சாகம், ஒரு 20 பாட்டில் குளுக்கோஸ் போட்ட மாதிரி இருப்பீங்க இன்னொரு மாதத்திற்கு பிறகு. மேலும் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். இனி உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் தான் கிடைக்கும். குடும்பத்தில் செல்வாக்கும் பேரும் உயரும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை தவறாமல் நிறைவேற்றவும் பழைய கடன்களை எல்லாம் ஓரளவு அடைத்து விட முடியும். குடும்ப தேவைகள் பெருமளவு பூர்த்தியாகும். வீட்டில் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும். பழைய வீட்டில் இருந்து புது வீட்டிற்கு குடிபெயரும் வாய்ப்பும் உண்டு. மேலும் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் சற்று அதிகமாகவே இருக்கும். மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும். தான தர்ம காரியங்களை ஈடுபடவும் வாய்ப்புகள் வரும். தாமே முன்வந்து செய்வோங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகும். வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். சனி பகவானின் அருளால் உங்களின் விடாமுயற்சிக்குரிய பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சொல்லலாம். உங்கள் நீண்டகால எண்ணங்களும் நிறைவேறும். இழுவரியான விஷயங்களும் முடிவுக்கு வரும். விலகிச் சென்ற நண்பர்களுக்கும் திரும்பி வந்து உங்களுக்கு ஒரு நட்புக்கரம் நீட்டுவார். உடன் பிறந்தோர்களின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருப்பீர்கள். பொருளாதாரம் நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விருப்பம் ஏற்படும். வீட்டில் வெளியிலும் உங்கள் கௌரவம் அந்தஸ்து இரண்டும் உயரும். குடும்பத்தில் சுபகாரியங்களில் மகிழ்ச்சி உண்டாகும்.
மேலும் செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். சொத்து காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்பட யோகா தியானத்தில் ஈடுபாடு ஏற்படும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் என நான் அடித்து சொல்கிறேன், போடவே போடாதீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கும். மனப்பிரச்சனைகள் குறையும். பயணங்களால் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பண விஷயத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்து வருகின்ற கிரக மாற்றத்திற்கு அப்புறம் இருக்காது. தாராளமாக ஒரு பணப்புழக்கம் ஏற்படும். அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியும். மேலும் இழுபறி இருந்து வந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக எதுக்காவது காத்துக்கிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சாமியையே குறை சொல்லியிருப்பீங்க. சனி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் சாமியவே குறை சொல்லுவீங்க. நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் உண்டாகும். அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். இந்த மாசி வரை வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நல்லாயிருக்கும். மேலும் உத்தியோகத்தில் நல்ல சம்பளமும் பதவி உயர்வும் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிட்டும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த தன்மை சற்று இந்த மாதங்கள் வர 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 கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இந்த மந்தமான நிலைமையெல்லாம் குறையும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக தொழில் ஏற்படும், வளர்ச்சி அடையும். வியாபாரத்தில் பெரிய அளவில் ஒரு முதலீட்டை தவிர்க்கவும். கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் நிச்சயம் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு சனீஸ்வரன் நல்லா கும்பிடுங்க பயிற்சி அன்னைக்கு. மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டுக்கிட்டு வாங்க. விரதம் இருந்து நல்லதே நடக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது